இன்னைக்கு எபிசோட் உண்மையிலே வேற லெவல்ல இருந்தது. என்னடா சொல்ற, கமல் சார் வந்தாரா, குறும்படம் போட்டாரா, நிக்சனை போட்டு ரோஸ்ட் பண்ணாரா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. வழக்கம் போல சொம்பு தான் தூக்குனாப்ல. இன்ஃபேக்ட் பெரிய சைஸ் அண்டாவா தூக்குனாரு. அதான் உண்மை. இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட்லாம் ஃபயரா இருந்தது. எப்ப ஆரம்பிச்சது எப்ப முடிஞ்சது அப்படின்னே தெரியல. அதுக்கு காரணம் அர்ச்சனா, மணி, தினேஷ், விஷ்ணு 4 பேருமே சேர்ந்து இந்த இடத்துல புள்ளி கேங்க அப்படியே அக்கக்கா பிரிச்சாங்க. மாயாவால இந்த இடத்துல பேசவே முடியல. எபிசோட் ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. ஏதாவது பேசினா மாட்டிப்போம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிளீனா தெரியும். அதனால அமைதியாயிட்டாங்க. பூர்ணிமாலாம் அவ்வளவுதான், லிட்டரலா அழுதுட்டாங்க. சோ இந்த மாதிரி எக்கச்சக்க சம்பவங்கள் உள்ள இருக்கு. எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா கலந்து கட்டி ஒரே வீடியோல பார்த்தரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப நான் டைரக்டா வீடியோக்குள்ள போறேன். முதல்ல எடுத்த உடனே கமல் சார் வந்து கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு மரியாதையை செலுத்தினாரு. அவர் இறந்துட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சு வருத்தப்படுறதை விட அவரு செஞ்ச நல்ல காரியங்களை நாமளும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிதான் எபிசோட ஆரம்பிச்சாப்ல. முதல்ல வெள்ளிக்கிழமை இன்சிடென்ட் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு காமிச்சிருப்பாங்க. மாயாவும் நிக்சனும் நாளைக்கு வெளில போனா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் காயினை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சும்மா பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ஒன்னும் இன்ட்ரெஸ்டா கிடையாது. அதுக்கப்புறம் இன்னைக்கு எபிசோடுக்கு எல்லாம் ரெடியாகி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ் முதல்ல விஷ்ணுவை கூப்பிட்டுருவாப்ல. தம்பி, கன்ஃபெஷன் ரூமுக்கு வா, உனக்கு ஒரு லெட்டர் இருக்கு, டாஸ்க் இதான் லாஸ்ட் வா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாப்ல. இதை எல்லாரும் முன்னாடி நீ படிக்கணும், இதுதான் இந்த டிக்கெட் டு ஃபினாலேவோட கடைசி டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு கிட்ட கொடுத்துருப்பாப்ல. விஷ்ணு ஏற்கனவே ஒரு பயத்துல இருந்தாரு. டே, இத்தனை டாஸ்க் விளையாடி ஜெயிச்சிருக்கேன், இன்னும் அந்த டிக்கெட் ஃபினாலே காயினை என்கிட்ட குடுக்கலையாடா அப்படிங்கிற மாதிரி பயத்திலே தான் இருந்தாரு. வெளில எடுத்துட்டு வந்து அந்த பேப்பரை பிரிப்பாரு. ஒரு சீல் இருக்கும். அந்த சீலை பிரிச்சு எடுத்து பார்த்தா உள்ள டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணதுக்கான ஒரு சின்ன சர்டிபிகேட் மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போது இவர் மூஞ்சில ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படியே கட் பண்ணா எடிட்டர் அந்த பக்கம் மாயா, பூர்ணிமா, நிக்சனோட முகத்தை காமிப்பாப்ல. அப்படியே மூஞ்செல்லாம் கரு கரு கருன்னு வாடி போச்சு. இவர் ஜெயிச்சுதான் அவங்களால ஏத்துக்கவே முடியல. அப்புறம் அதை மூஞ்சில காமிக்கிறாங்க. இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்தது இவங்க பண்ணதை பார்க்கும்போது. இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எப்பா, போன சீசன்ல எல்லாம் ட்ரோன்ல எல்லாம் கூட்டு வந்து காமிச்சிங்களேப்பா, அந்த மாதிரிலாம் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். அதுக்கு அடுத்து கமல் சார் உள்ள என்ட்ரு ஆன உடனே விஷ்ணு ஆக்டிவிட்டி ரூமுக்கு போங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் காத்திருக்கு அப்படின்னு சொல்ல ஆக்டிவிட்டி ரூம்குள்ள ஒரு சின்னதா ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. இவர் உள்ள போன உடனே ரெட் கார்பெட் எல்லாம் போட்டு அங்க ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி வச்சாங்க. இவர் ஜெயிச்ச 10 பாயிண்ட் அந்த இடத்துல அடுக்கி வைக்க சொல்ல இவருக்கு ஒண்ணுமே புரியல. சந்தோஷத்துல அப்படியே ரொம்ப தகச்சு போய் நின்னாரு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் மாயா, பூர்ணிமா, நிக்சன் எல்லாம் பார்த்தா அப்படியே வயிறு எறிறாங்க. அதுலயே பூர்ணிமாவோட கண்ணெல்லாம் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு தெரியல, அந்த அளவுக்கு கோவம் இருக்கு. இவன் எப்பறா இதை ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வயிற்றுச்சல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. விஷ்ணு இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷத்துல அதை அடுக்கி வைக்கிறப்பல அவருக்கு சந்தோஷத்துல கை கூட சரியா வரல, நடுக்குது. அதை அடுக்கி வச்சு முடிச்ச உடனே டக்குன்னு அந்த பாக்ஸ்ல இருந்து வெடிச்சுக்கிட்டு அந்த டிக்கெட் ஃபினாலே கார்டு வெளில வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாப்ல. கமல் சார் இந்த இடத்துல சூப்பர்ப்பா, நல்லா விளையாண்டா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு வைக்க, இவர் வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் நீங்க நல்லா தான் விளையாண்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. விஷ்ணுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். அவர் ரொம்ப நல்லா விளையாடி ஜெயிச்சார் இல்லையா, அதனால அவருக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆடியன்ஸ் கிளாப்ஸ் பறக்குது. இதுக்கு முன்னாடி அவர் அந்த ரூம்ல போயிட்டு அந்த கார்டை எடுக்கும்போது கூட ஆடியன்ஸோட கிளாப்ஸ் பயங்கரமா இருந்தது. அதுக்கு தான் இந்த இடத்துல மாயா, பூர்ணிமாக்கு மூஞ்சி செத்து போச்சு. சோ இவர் உள்ள வந்த உடனே இவருக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுக்க அவ்வளவுதான், மாயா, பூர்ணிமா டோட்டல் ஆஃப். இதுக்கப்புறம் தான் கமல் சார் பொறுமையா கேக்குறாப்ல. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பூர்ணிமா, உங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னே தெரியல, விளையாட்டுல தோத்துட்டீங்க அப்படின்னா துப்பி தான் கொடுப்பீங்களா, அது ரொம்ப தப்பு, பப்ளிக் டெக்கரம்ல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பாலிஷ்டா கேட்டாப்ல. பூர்ணிமா உடனே எந்திரிச்சு விஷ்ணு சொன்ன மாதிரி தலையை சுத்தி மூக்க தொண்டோம் அப்படிங்கிற மாதிரி, இல்ல சார் நான் பண்ணி இருக்க கூடாது, தப்பு தான் சார், பட் அவங்க எல்லாம் டீமா சேர்ந்து என்ன கொன்னுட்டாங்க சார், அதாவது என் கோட்டையை அழிச்சிட்டாங்க சார், அதனாலதான் சார் நான் அப்படி பண்ண, ஒரு ஆத்திரத்துல பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்ல, இனிமேட் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த குரூப்பிசம் மேட்டரை பத்தி கேட்க ஆரம்பிப்பாப்ல. அர்ச்சனா கிளியராவே சொல்றாங்க, சார் எனக்கு முதல்ல இவங்க குரூப்பிசம் பண்ண மாதிரி இருந்தது சார், அதாவது தினேஷ், மணி, விஷ்ணு எல்லாம் பண்ணதை பார்த்து அப்படி தோணுச்சு சார், பட் அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களும் அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கமல் சார் விசாரிக்க ஆரம்பிப்பாப்ல. முதல்ல தினேஷ் எந்திரிச்சு கிளியரா சொல்றாரு, ஆமா சார் நாங்க சேர்ந்து தான் விளையாடணும், ஆனா அவங்க எல்லாம் சேர்ந்து முதல்ல என்னுடைய கோட்டையை தகர்த்துட்டாங்க, அதுக்கப்புறம் ரவீனாவை தகர்த்தாங்க. சோ இத பார்க்கும்போது எனக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு அவங்க பிளான் பண்ணி விளையாடுறாங்க அப்படின்ட்டு. சோ அதனால என்ன தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக மீதி இருக்க 2 பேருக்கு நான் சப்போர்ட் பண்ண சார் அப்படிங்கிற மாதிரி இவர் எல்லாத்தையும் சொன்னாப்ல. உண்மையிலே பாயிண்ட் பை பாயிண்டா அடிச்சாப்ல. அது மட்டும் இல்லாம கமல் சார் கேட்டிருப்பாரு, நீங்க ஜெயிக்க கூடாது அப்படின்னு யார் நினைக்கிறா அப்படின்னு கேட்க, அவங்க 4 பேர் தான் சார், அதுலயே அந்த நிக்சன் பையன் என் கோட்டையை கலைச்சிட்டான், இன்னொன்னு விசித்ரா வந்து என்னோட கோட்டையில இருக்கக்கூடிய முயலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே தோத்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல நிறைய பேர் அவங்க ஸ்கேம்பும் பண்றாங்க சார், காசுக்காக தான் இங்க விளையாட வரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பயங்கரமா கலாச்சி விட்டாரு. விசித்ரா இந்த இடத்துல வன்மத்தை கொட்டுறாங்க, எதுக்குடா என்ன போட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லா அவங்க கொடுத்த போஸ் அது ஒண்ணு மட்டும் தான். ஏன்னா வரவங்க போறவங்க எல்லாம் வச்சு அடிச்சாங்க இந்த வாரம். மணி எந்திரிச்சிருப்பாப்ல, ஆமா சார் முதல்ல விஷ்ணு என்கிட்ட கேட்டான், இது வந்து லக் பேஸ் கேம், அதனால டீம் அப் பண்ணி தான் விளையாடணும் அப்படின்னு கேட்டா நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் முதல் 2 ரவுண்ட் நடக்கும்போது
பொழுது என்னோட பேர் கார்ட்லயே வரல சார். இந்த படுவாவி பசங்க ரவிநாத கொன்னுட்டாங்க. அடுத்து என்ன அழிக்க வந்துட்டாங்க. அதனால என்னால முடியல. அதுக்கப்புறம் தான் விஷ்ணு கூட டீம் அப் பண்ணி நான் இத பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் தெளிவா சொல்றாப்ல. உடனே பூர்ணிமாக்கு இந்த இடத்துல கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. இது எப்படி நீங்க சொல்லலாம்? ஆக்சுவலா நாங்க பிளான் பண்ணிலாம் ஒண்ணும் பண்ணல. நாங்க யதார்த்தமா தான் உங்கள்ட்ட தூக்கம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க குறுக்க வக அழகா இந்த இடத்துல விஷ்ணு பட்டுன்னு ஒரு பாயிண்ட் போர்டு அடிச்சாப்ல. சார் அங்க நேரா மாயாவோட கோட்டை இருக்கு. அதை எடுக்க மாட்டாங்க. தூரத்துல இருக்க மனித போய் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்ல ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமான கிளாப்ஸ். இதுலயே இந்த இடத்துல மாயாக்கு புரிஞ்சிருச்சு. செம ஸ்மார்ட்டான கேம் இந்த இடத்துல மாயா ப்ளே பண்ணாங்க. ஆடியன்ஸ் எல்லாமே அந்த கேங்க்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால இந்த இடத்துல அப்படியே அமைதியா அடக்கி வாசிச்சாங்க. எந்தவித வார்த்தையும் பேசல. உடனே மாயாவை எழுப்பி கேள்வி கேட்டிருப்பாப்ல, ஏன் உங்க கோட்டையை அவங்க எல்லாம் அழிக்கல அப்படின்னு கேட்க, இல்ல சார் என் கோட்டையை அவங்க தொடர வரைக்கும் எனக்கு நல்லது தானே சார், அதனால நான் கண்டுக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துட்டாங்க. எந்த வார்த்தையும் பேசல. ஏதாவது பேசினா மாட்டிப்பாங்க அப்படின்னு தெரியும். அதனால சைலண்டா உட்காந்துட்டாங்க. ஆனா எல்லா அடியும் நீங்க பூர்ணிமாக்கு விழுந்ததுன்னு வச்சுக்காங்களேன். இப்ப கமல் சார் இன்னொரு கேள்வி கேட்டாப்ல, விசித்ராவுடைய கோட்டையை நீங்க இடிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க விஷ்ணு, அது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கேட்க, இல்ல சார் அவங்க கோட்டையை நானும் சரிக்க தேவையில்ல, அவங்களே இந்த கேம்ல தோத்துருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும், அவங்கள வந்து நான் எனக்கு சமமான கண்டஸ்டண்டா பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாயா பூர்ணிமா என்னடா இவ்வளவு கேவலமா பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி வாயில கையை வச்சுட்டு இருந்தாங்க. இதோட கேவலமா இவங்க பின்னாடி பேசினாங்க, அதெல்லாம் வேற விஷயம். உடனே கமல் சார் கேட்பாரு, எனக்கு புரியல, அவங்களே அவங்கள தோக்கடிச்சுப்பாங்க அப்படின்னா எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க, இல்ல சார் அவங்க தினேஷ போட்டு தள்ளணும் அப்படிங்கறதுல தான் குறியா இருந்தாங்க, அதனாலதான் கடைசியில அவங்க தோத்தாங்க, அதனால எனக்கு அவங்கள பத்தி கவலை இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இவர் சொல்லியிருப்பாரு. ஆனா கமல் சார் திரும்பவும், ஆனா அவங்க கோட்டை கடைசி வரையும் அப்படியே நின்னுட்டு இருந்தது, அது எப்படி அப்படின்னு கேட்க, அது நின்னா என்ன நிக்கலாம் நமக்கு என்ன சார், அவங்க தான் தினேஷோட முயல எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆயிட்டு போய் வெளில உட்காந்துட்டாங்களே, அதுக்கப்புறம் இந்த கோட்டை இருந்தா என்ன இல்லனா என்ன அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கலாச்சி வச்சாரு. வெளில ஆடியன்ஸோட கிளாப்ஸ் பயங்கரமா இருந்தது. பூர்ணிமாலாம் லிட்டரலா இந்த இடத்துல ஆஃப், கண்ணுல கலங்குது, பட் வெளில காமிச்சிக்கல. இல்ல விசித்ரா வந்து தன்னால அழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றீங்க, அதாவது அவங்க கோட்டை அப்படி அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றீங்க, எந்த வகையில நியாயம் அப்படின்னு கேட்க, இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி மழுப்பிட்டு, அவங்க சேர்க்க சரியில்லை சார் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கேங்க அழகா டார்கெட் பண்ணி விஷ்ணு இந்த இடத்துல பயங்கரமா கலாச்சாரு. வெளில ஆடியன்ஸ் இந்த இடத்துல பயங்கரமா கை தட்ட, உண்மை என்ன அப்படின்னா கமல் சாரே விழுந்து விழுந்து சிரிச்சாப்ல. சோ இந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து புள்ளி கேங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் எல்லாம் ஏஞ்சி பேசிருப்பாப்ல, எதுவுமே எடுபட்டு இருக்காது. சோ நான் உங்களுக்கு ஒரு பிரேக் விட்டு வரேன், அதுக்குள்ள நீங்க அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் போக பிரேக்ல திரும்பவும் ஒரு சின்ன சண்டை நடக்க ஆரம்பிக்கும். எடுத்த உடனே விசித்ரா கேட்பாங்க, என்ன விஷ்ணு டிக்கெட் ஃபினாலே கிடைச்ச உடனே திமிரு ரொம்ப ஏறுது, உன் இஷ்டத்துக்கு கலாய்க்கிற, சேர்க்கலாம் சரியில்லை அப்படின்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க, ஆமா நான் உண்மையை தானே மேம் சொன்னேன், இதுக்கெல்லாம் ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்க, இல்ல திமிரு ஏறுது, ஆணவத்துல ஆடாத, டிக்கெட் ஃபினாலே தான் வின் பண்ணிருக்க, இன்னும் ஃபைனல்ஸ் எல்லாம் நீ வின் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வன்மத்தா கக்கறாங்க. விஷ்ணு இந்த இடத்துல தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாப்ல, மேம் நீங்க யார் யாரை பத்தி என்ன பேசுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும், இந்த கேட்க போறாங்க நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஓரத்துல நறுக்குன்னு ஒரு பாயிண்ட் போட்டு போயிட்டாப்ல. சோ இதுக்கப்புறம் வழக்கம் போல நிக்சன் பூர்ணிமாலாம் நாங்கெல்லாம் டீம் கிடையாது, எதுக்காக எங்களை டீம் டீம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கதர்னு கதருவாங்க. தினேஷ் ஒரே போட போட்டுருப்பாரு, தம்பி நீங்க பேசி வச்சுக்கல அப்படின்னாலும் நீங்க டீமா தான் ஆடுறீங்க, அதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரே போடு. நிக்சன் ரொம்ப ஆடுவாப்ல. அந்த போர்டு பிடிக்கிற டாஸ்க்ல நீங்க எதுக்காக என் கூட வரல, எதுக்காக விசித்ரா மேம் நீங்க சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க, அது ஃபேரான விஷயமா, அது குரூப்பிசம் தானே அப்படின்னு சொல்ல, தம்பி நாங்கெல்லாம் ஒண்ணும் சொல்ல, நாங்க ஆல்ரெடி டீம் ஆயிட்டோம், நீங்க எல்லாம் ஒண்ணா விளையாண்டீங்க, அது ஏன் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்லி விட்டு போயிட்டாப்ல. ஆனா பூர்ணிமா கதறாங்க. இதுல காமெடி என்ன தெரியுமா, இந்த டாஸ்க பத்தி கமல் சார் கேட்கும்போது அர்ச்சனா நடுவுல ஒரு பாயிண்ட் சொல்லிருப்பாங்க, சார் முதல்ல எனக்கு என்னமோ விஷ்ணு மணி தான் குரூப்பிசம் பண்ண மாதிரி தெரிஞ்சது, ஆனா அந்த கேம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இவங்க கிட்ட பேசும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, விசித்ரா மேம் வந்து நிக்சனுடைய கல்ல மாத்தி எடுத்துட்டாங்க, பட் அது நிக்சனோட கல் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை பொறுமையா எடுக்க ஆரம்பிச்சாங்க, அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ரெண்டு பேருமே இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கமல் சார் கேட்டப்பவே நடுவுல போட்டு பயங்கரமா உடைச்சிருப்பாங்க. அதுலயும் இந்த இடத்துல விசித்ரா செம ஆஃப். சோ செகண்ட் ரவுண்ட் கமல் சார் திரும்ப வந்து, தம்பிங்களா என்னப்பா அடிச்சுக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் கேட்கலாம் அப்படின்னு சொல்ல, திரும்பவும் இவங்க எல்லாம் சார் இவங்க தொல்லையே தாங்க முடியல சார், எப்ப பார்த்தாலும் குரூப் அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்ல, கமல் சாரே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கடுப்பாயிடுவாப்ல, தம்பிகளா போதும் அடுத்த சண்டைக்குள்ள போலாம், இதை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போடுங்களேன், உங்களுக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அடுத்ததான் அந்த சீட்டு கட்டெல்லாம் வச்சு ஒரு கேம் விளையாடுனாங்க இல்லையா, அதுக்கு வருவாப்ல. நான் கூட இந்த இடத்துல நிக்சனுக்கு இன்னைக்கு குறும்படம் போட போறாங்க, ஆல்ரெடி எபிசோட் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு, இதுவும் நடந்தது அப்படின்னா செமையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். இந்த இடத்துல தான் நம்ம கமல் சார் அப்படியே பெரிய அண்டாவா ஒன்னு தூக்கிட்டாப்ல. அர்ச்சனா உங்களுக்கு இந்த ரெண்டாவது கேம்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா, நீங்க பிக் பாஸ் கிட்ட கூட கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, ஆமா சார் அந்த கார்ட் டாஸ்க்ல வந்து ஒரு டாஸ்க்ல வந்து நெயில் பாலிஷ் மார்க் இருந்த மாதிரி தெரிஞ்சது, ஒரு எக்ஸ் மார்க் இருக்க மாதிரி தெரிஞ்சது, நான் பிக் பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னு சொல்ல, அப்புறம் விஜய் வர்மா வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாரு, அவர் தான் வழக்கமா அண்டா தூக்குவாரு, டக்குன்னு இந்த இடத்துல இல்ல சார் ஒரு சின்ன நெயில் மார்க் இருந்தது, எக்ஸ் மார்க் இருந்தது, அந்த ஸ்வாப் கார்டுல இருந்தது, எலிமினேஷன் கார்டுல எல்லாம் இல்ல ஸ்வாப் கார்டுல இருந்தது, பட் நான் அதை வந்து அழிச்சிட்டேன் சார், அதுக்கப்புறம் தான் நாங்க விளையாண்டோம், எலிமினேஷன் கார்டுல இருந்ததா கூட நான் பிக் பாஸ் கிட்ட சொல்லியிருப்பேன், பட் அது ஸ்வாப் கார்டு அப்படிங்கறதுனால நான் அழிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொம்பு தூக்குனாப்ல. அர்ச்சனா இந்த இடத்துல எனக்கு டவுட்டா தான் சார் இருக்கு, யாராவது பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, கமல் சார் உடனே உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நான் பிக் பாஸ் கிட்டே கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் போட்டுருப்பாப்ல. நான் கூட குறும்படம் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஆவலா இருந்தேன், பட்
அதுக்கப்புறம் திரும்பவும் விஜயவர்மா உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கு அப்படின்னு கேட்க அவரு இல்ல சார் எனக்கெல்லாம் ஒரு சந்தேகமும் இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே சொல்லியிருப்பாப்ல. ஏன்னா இந்த கார்டு மேட்டர் அர்ச்சனா எடுத்த உடனே எல்லாருமே இந்த இடத்துல செம டென்ஷன் ஆயிடுவாங்க. எஸ்பெஷலி இந்த இடத்துல நிக்சனோட முகத்தை நீங்க பார்க்கணுமே அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. பயத்துல அவ்வளவுதான் அலன்டாப்ல. கடைசியில விஜயவர்மா தான் இந்த இடத்துல காப்பாத்தி விட்டாரு. ஏன்னா கமல் சார் குறும்படம் போட மாட்டாரு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த இடத்துல தப்பிச்சிட்டாங்க. இதுல அர்ச்சனா நடுவுல ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க சார் எனக்கு டவுட் இருந்தது அதனாலதான் அந்த கேம் நடக்கும்போது நான் யார்கிட்டயும் சொல்லல கேமை தடுக்க கூடாது அப்படிங்கறதுனால விட்டுட்டேன். அந்த நெயில் மார்க்ல இருக்கக்கூடிய கலரை வச்சு பார்க்கும்போது அன்னைக்கு ரெட் கலர்ல அதாவது கிட்டத்தட்ட ரெட் கலர்ல நெயில் பாலிஷ் போட்டு இருந்தது விசித்ரா தான். பட் அதுக்கப்புறம் அவங்க கூட இதை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைச்சு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல விசித்ரா திரும்பவும் தலையில கை வச்சிருப்பாங்க. சந்தேகப்பட்ட அப்படின்னு தான் சார் சொன்ன அப்படிங்கிற மாதிரி இவங்க கிளியரா சொல்ல சரி ஓகே இதை பண்ணல அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு இல்ல இதுல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறது புரியுது இல்ல அப்படின்னு சொல்ல அர்ச்சனா உடனே சரி சார் ஓகே சார் நீங்க சொன்னா ரைட் தான் சார் அப்படிங்கிற மாதிரி உட்கார நிக்சன் இந்த இடத்துல கிரேட் எஸ்கேப். அதுக்கப்புறம் தான் மூச்சே வந்தது. மாயா இந்த இடத்துல அலண்டு போயிருப்பாங்க. ஐயோ மாட்டிக்க போறோமா அப்படின்ட்டு பூர்ணிமாக்கு பயம் வந்துருச்சு. பட் கடைசியில கமல் சார் காப்பாத்தினதுனால இவங்க எல்லாம் தப்பிச்சாங்க. ஏன் இந்த இடத்துல ஒரு குறும்படம் போட வேண்டியதானே ஈஸியா மாட்டிருப்பாங்க. பட் வழக்கம் போல நம்ம கமல் சார் பெரிய சும்மா தூக்கி விட்டு போனாரு. ஆனா இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்தது. விஜித்ராக்கு அவங்க பேரை சொன்னாலே கோவம் வந்துடும். உடனே இந்த இடத்துல வழக்கம் போல அர்ச்சனா திட்டினா அழுதுருவா அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. எதுக்கு அர்ச்சனா என்னுடைய பேரை சொன்னேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது எதுக்காக ரிஜிஸ்டர் பண்றேன் நான்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அர்ச்சனா கோவம் வந்துருச்சு. மேம் நான் வந்து ரெஃப்ரியா இருக்கேன் எனக்கு டவுட் இருந்தது அப்ப கூட நீங்க பண்ணிருக்கிறதுக்கு சான்ஸ் இருந்தது அப்படின்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன் நீங்க பண்ணீங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை அதனால இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா பொண்ணு செம கட்சியா பேசிச்சு. விஜித்ராவால தாங்க முடியல நீ அப்படி சொல்லவே கூடாது எதுக்கு சொன்ன அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப இவங்க சண்டைக்கு போக மாயாக்கு புரிஞ்சிருச்சு. இவங்க திரும்ப திரும்ப இதை பேசி கடைசியில குறும்படமே போட்டுற போறாங்க. அவரு வேற ஒண்ணுத்துக்கு 2 வாட்டி சந்தேகம் இருக்கா இல்லையான்னு வேற கேட்டு போறாரு. கடைசியில ஏதாவது நடந்துற போது மாட்டிக்க போறான் அப்படிங்கிற மாதிரி விஜித்ராவை மாயா இந்த இடத்துல கன்வின்ஸ் பண்ணுவாங்க. பூர்ணிமா அப்படியே கல்லூரி மங்க மாதிரி அமைதியாயிட்டாங்க. ஏன்னா மாட்டிப்போம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா சோ அதனால இதுக்கு நடுவுல நிக்சன் திரும்பவும் அந்த கார்ட் டாஸ்க்ல நீங்க எதுக்காக மாயாக்கு சப்போர்ட் பண்ணீங்க அதாவது அந்த 2வது கேம்ல நீங்க சப்போர்ட் பண்ணது மட்டும் குரூப்பிசம் இல்லையா அப்படின்னு கேட்க பூர்ணிமாவும் அதை பிடிச்சுப்பாங்க. நீங்க எதுக்காக மாயாக்கு சப்போர்ட் பண்ணீங்க நீங்க உங்களுக்காக விளையாட வேண்டியதானே அப்படின்னு கேட்க நீங்க 3 பேர் ஏமா நீங்க 3 பேர் இருக்கீங்க 2 பேர் நான் விளையாடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க சோ அந்த கேம்ல மாயா மட்டும் தான் எனக்கு 2-3 வாட்டி முன்னாடி போறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க அதனால அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அவ்வளவுதான் ப்ராபபிலிட்டி படி நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைச்சேன். 2வது என்ன பின்னாடி இழுத்து நீங்க 2 பேர் ஜெயிக்க கூடாது அதனால மாயா கொடுத்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மூக்கு உடைச்சு விட்டு போயிட்டாப்ல. ஆனா இந்த இடத்துல பூர்ணிமா பேசுறாங்க பாருங்க வேற லெவல். மாயா தான் இந்த இடத்துல பேசுவாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா வெளில என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. இதுக்கப்புறம் கமல் சார் திரும்ப உள்ள வந்திருப்பாப்ல. இப்போ ஒரு சின்ன கேம் மாதிரி வச்சிருப்பாப்ல. இந்த வீட்டுல தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப சொல்றது யாரு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 பக்கத்துக்கு ஒரு டைலாக் அடிச்சிருப்பாப்ல. இந்த பிரேக்ல மனப்பாடம் பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய டைலாக் ஒன்னு அடிச்சு யார அந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு முதல்ல தினேஷ் எழுப்புவாப்ல. தினேஷ் கிளியரா சொல்றாரு சார் இந்த வீட்டுல 2 பேர் இருக்காங்க சார் ஒன்னு விஜித்ரா இன்னொன்னு பூர்ணிமா சார். பூர்ணிமா வந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நீங்க சொன்ன டைலாக் மாதிரி எங்கேயோ போய் நம்ம சொல்ல வந்ததை நம்மளே மறக்கடிச்சிருவாங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாப்ல. அப்புறம் விஜித்ராவை பத்தி சொல்லும்போது அவங்களும் அப்படிதான் சார் அவங்க நம்ம கிட்ட இருந்து ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதை நம்ம கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மள வச்சு செஞ்சிருவாங்க அவங்க சொல்றது நம்ம கேட்டே ஆகணும் அதுதான் சார் அவங்களோட மென்டாலிட்டி அப்படிங்கிற மாதிரி வச்சு செஞ்சாரு. விஜித்ராவால பேசவே முடியல. விஷ்ணுவை பத்தி சொல்லவே தேவையில்ல சார் பூர்ணிமாவை தான் சார் நான் சொல்றேன் அவங்க ஒரு விஷயத்த டைரக்டா சொல்ல மாட்டாங்க தலையை சுத்தி மூக்க தொடுவாங்க சார் அப்படிங்கிற மாதிரி கலாச்சு விட்டாப்ல. அடுத்து மணி பேசும்போது பயங்கரமா கலாச்சு விட்டாப்ல. ரவீனா வந்து பூர்ணிமாக்கு கில் கார்டு கொடுக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார் ஈவன் ரவீனாக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் கூட பண்ணேன் சார் ஏன்னா நான் வந்து பூர்ணிமா கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா என்ன வச்சு செஞ்சிருவாங்க அப்ப எனக்கு நானே கில் கார்டு கொடுத்துட்டு ஓடி வந்துடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவரும் பயங்கரமா கலாச்சு விட்டாரு. சோ இதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அதாவது ஆல்மோஸ்ட் அங்க இருக்க விஜித்ரா மாயா உட்பட பூர்ணிமாவை சொல்லுவாங்க. ஏன்னா பூர்ணிமா பலிகடா ஆக போறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கூட இருக்க ஃப்ரெண்டியா போட்டு விட்டுறலாம் ஆப்போசிட்ல சொல்லி நம்ம மாட்டிக்க தேவையில்ல அப்படிங்கறத விஜித்ராவும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க மாயாவும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. சோ அதனால இவ தான் சார் அப்படி பண்றா நாங்களும் அட்வைஸ் பண்றோம் சார் அப்படிங்கிற மாதிரி பொதுவா சொல்லி விட்டாங்க. இல்ல காமெடி என்ன தெரியுமா கூட சேர்ந்து டான்ஸ் ஆன நிக்சன் கூட பூர்ணிமா தான் சார் அப்படி பண்றாங்க அதே மாதிரி இந்த வீட்டுல இன்னொருத்தவங்க கூட இப்படி பண்றாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஷ்ணு தினேஷ் இவங்க எல்லாத்தையும் அப்படியே லைட்டா போட்டு கொடுத்தாப்ல. இதுல கடைசியா நிக்சன் பேசும்போது தான் இந்த இடத்துல திரும்பவும் சார் தினேஷ் என்ன நினைச்சிருந்தா அப்படின்னா அந்த கடைசி கேம்ல எங்க கூட சேர்ந்து விளையாடி இருக்கலாம் சார் பட் அவர் வந்து விஜித்ராவை துரத்தி விட்டு அவங்க டீம் கூட போயிட்டாரு சார் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வருவாப்ல. மத்த கேமுக்குலாம் நிக்சனுக்கு தினேஷ் விஷ்ணுவோட உதவி தேவையில்ல இந்த ஸ்ட்ரென்த் பேஸ்ல வரக்கூடிய டாஸ்க்ல மட்டும் தினேஷ் விஷ்ணுவோட உதவி இவருக்கு தேவைப்படுது. இவரே அந்த இடத்துல அவங்க டீமுக்கு ஒழுங்கா சப்போர்ட் பண்ணாம வெளில தான் வந்தாப்ல. இவர் வந்து இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காப்ல. தினேஷ் கிளியரா சொல்லிட்டாரு சார் விஜித்ரா மேம் வரப்பவே நாங்கெல்லாம் டீம் ஆயிட்டோம் அதனால நீங்க அங்க போங்க அப்படின்னு தான் சொன்னா வேற எதுவுமே பேசல அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாப்ல. உடனே விஜித்ரா மேம் எந்திரிச்சு என்னென்னமோ பேசினாங்க தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு தான் சார் நிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப கலாச்சு விட்டாங்க. ஆனா விஜித்ராக்கு இதுல காண்டாயிடுச்சு. உடனே பர்சனல் மேட்டர் தான் இந்த இடத்துல இன்டைரக்டா இழுத்து வச்சு பேசுவாங்க. தினேஷை பொறுத்த அளவுக்கு யாரையுமே நம்ப மாட்டார் சார் அதனாலதான் அவளுக்கு கம்பெனியன்ஷிப்பே இருக்க மாட்டேங்குது அவர் இப்படிதான் இருக்காரு யாரு கூடயுமே அட்டாச் ஆகாம
டைட்டில மட்டும் வின் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எல்லாரையும் ஏறி மிதிச்சுட்டு டைட்டில மட்டும் வின் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா சில விஷயங்களை உள்ள வச்சுதான் சொன்னாங்க. ஆனா தினேஷ் இந்த இடத்துல கோவப்படாம, ஆமா சார் நான் டைட்டிலுக்காக தான் சார் விளையாடுறேன். அவங்க சொன்னது நடந்தது அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா கிளாப்ஸ். கமல் சாரும் சிரிச்சிட்டாப்ல. உடனே கமல் சாரும், பாத்தீங்களா அவங்க உங்க நல்லதுக்காக தான் உங்களை திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தினேஷ் உடனே ஆமா சார் எனக்கும் இப்பதான் சார் புரியுது. விசித்ரா மேம் இன்னும் நீங்க நல்லா என் மேல வெறுப்பு கொட்டுங்க. அப்பதான் நான் டைட்டில் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கலாச்சி விட்டாப்ல. சோ வேற லெவல்ல ஃபன்னா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நாமினேட் ஆனவங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்க நாளைக்கு வந்து ரிசல்ட் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி கமல் சார் போயிட்டாப்ல. இதுக்கப்புறம் தான் பூர்ணிமாவுடைய கதறல்கள். பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு கதறு கதர்னு கதறுவாங்க. இதுக்கு நடுவுல விசித்ரா கிட்ட அர்ச்சனா வந்து கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக வருவாங்க. ஆனா விசித்ராக்கு புரிஞ்சிருச்சு இவள பேச விட்டோம் அப்படின்னா நம்ம மாட்டிப்போம். சோ அதனால எதுவும் பேச தேவையில்ல. நான் இப்ப பேசவே விரும்பல கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவை துரத்தி விட்டுருவாங்க. பூர்ணிமா இந்த பக்கம் பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு மாயா கிட்ட கதறுவாங்க. மாயா உடனே பரவாயில்ல விடு, இதை நீ வந்து ஒரு அட்வைஸா எடுத்துக்கோ, உனக்கு நல்லதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மாயா இந்த இடத்துல அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் ஹைலைட். கடைசியில பூர்ணிமா, அம்மா தாயே என்ன கொஞ்ச நேரம் விடு, நான் பாத்ரூம்குள்ள போயிட்டு அழுதுட்டு வரேன், அப்பதான் அடுத்த எபிசோடுக்கு என்னால கொஞ்சமாவது வந்து உட்கார முடியும் அப்படிங்கிற மாதிரி உள்ள போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருக்கு. எபிசோட் வேற லெவல்ல ஃபன்னா இருந்தது. உண்மையிலே செம ஃபன்னா இருந்தது. விஷ்ணு அந்த டிடிஎஃப் டாஸ்க் அந்த டிக்கெட் வின் பண்ணதாகட்டும், தினேஷ் வச்சு செஞ்சதாகட்டும், அர்ச்சனா நடுவுல இறங்கி விஜித்ராவை நோஸ் கட் பண்ணதாகட்டும், எல்லாமே செமையா இருந்தது. இதுல காமெடி என்ன தெரியுமா, கமல் சார் மட்டும் நீங்க நிக்சனுக்கு அந்த குறும்படம் போட்டு காமிச்சிருந்தாரு அப்படின்னா வேற லெவல்ல செமையா இருந்திருக்கும். பட் வழக்கம் போல பெரிய சும்மா தூக்கிட்டாப்ல. ஒருவேளை நாளைக்கு நடக்குமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா வாய்ப்பு இல்ல. பட் நாளைக்கு 2 எவிக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ இத பத்தின உங்களோட தாட் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இன்னைக்கு எபிசோட பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் வீடியோ பாத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிக்கும். சோ அதனால போற போக்குல ஒரு லைக் போட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.